டிக்ரூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்ப தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் அணியின் மாநில தலைவர் திரு குமரகுரு அவர்கள். வணக்கம். பிஜேபி தாவேகா கூட கூட்டணி இருக்கீங்களா, திமுக கூட்டணி இருக்கீங்களா? யாரோட கூட்டணி இல்லை, தனியா இருக்கும். இல்லையா, ரெண்டு தரப்புல சொல்றாங்க. ஆளுநர் அவர்கள் இப்ப 2 தடவை தேசிய கீதம் பாடினால அரசியல் ரீதியா தாவேகாவோட கூட்டணி இருக்காங்க பிஜேபி அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் சொல்றாரு. இந்த பக்கம் டிஎம்கே கூட நீங்க எப்படி கூட்டணி இருக்கீங்கன்னா, ஆளுநர்கிட்ட நாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்குல கொடுத்துட்டோம், ஆனா இன்னும் ஒப்புதல் ஆளுநர் தரமாட்டேங்கிறாருன்னு சட்டத்துறை அமைச்சர் திரு சிடிஆர் சொல்றாரு. அப்ப யாரோட கூட்டணி இருக்கீங்க? ரெண்டு பேரும் அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு தான் பார்க்குறேன். ஏன்னா ஆளுநர் சொன்னதை அப்படியே படிச்சுட்டு நல்லபடியாக ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் வருது, அந்த கவர்மெண்ட் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறத அப்படியே படிச்சுட்டு எந்த விதமாக சுமூகமாக போனாலும் இந்த குற்றச்சாட்டு வருது. இல்லை ஏதாவது நம்ம உள்ளே இதெல்லாம் இப்படி மாற்றி எழுதுங்கன்னா, இன்னும் பாஜக சொல்கிற எல்லா கவர்னருமே இதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறது ஸ்மூத்தாக ஒன்று ஆரம்பித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு போனார், அதெல்லாம் பாராட்டுறாங்க. அடுத்த குற்றச்சாட்டு நிர்மல்குமார் சொல்கிறது இது என்ன போஸ்ட் ஆஃபீஸை போனோடனே சீல் போட்டு உடனே வர்றதுக்கு, இவங்க ஆட்சிக்கு 38 நாள் தான் ஆச்சு. நம்ம சொல்லி எப்போ அனுப்பிச்சாங்கன்னா இப்போ தான் ஒரு 10 நாள் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஒரு கேஸில் சாங்ஷன்றது பெர்மிஷன் இல்லை, சாங்ஷன்றது எவ்வளோ முக்கியம்னா கவர்னர் எப்படி கொடுக்குறாரு அந்த சாங்ஷனை வச்சு பல கேஸ் தோத்துருக்கு. அவர் எப்படி கொடுங்க அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னுவாங்க. அதில் என்னென்னா, இப்போ எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் நடத்தும் போது சாங்ஷன் கொடுத்ததுன்னா கவர்னர் கொடுத்தா கவர்னரை விசாரிக்க முடியாது, கவர்னரோட ப்ரைவேட் செக்ரட்டரி பிரின்சிபல் செக்ரட்டரி அவங்க தான் இருப்பாங்க. அவங்கள விசாரிக்கும் போதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல எப்படி இதை கொடுத்தீங்க, இதை நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த பாயிண்ட்டை கவனிச்சிங்களா, ஏன்னா எல்லாமே சொத்து குவிப்பு அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இவ்வளோ சம்பாதிச்சாருன்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ இருக்கு, இந்த இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பார்க்கல அப்படின்ட்டாங்கன்னா கேஸே போயிடும். ஸோ சாங்ஷன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா அப்ளை பண்ணி மைண்ட் அப்ளை பண்ணி, சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது மைண்ட் அப்ளை பண்ணி சொல்லுங்க. கவர்னர்னா கவர்னர் கிடையாது, கவர்னர் அவருக்கு அந்த இது இல்லை, அவர் சட்ட வல்லுநரை கேட்டு அது கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண ஒரு 3 மாதம் ஆகும். எந்த கேஸாக இருந்தாலும் கொடுத்து 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே வரணும். நீ என்ன இந்த சின்ன பசங்க மாதிரி நீ என்ன ஒன்று சொல்லிட்டு நான் ஒன்று திருப்பி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி நீ ஒன்றும் கொடுக்குறேன்னா அது கண்டிப்பாக கொடுக்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரே இல்லை இப்போ, ஆனால் ஏன் கவர்னர் அவர்கிட்ட ஒப்புதல் வேணும்? அதாவது அவர் அப்போ இருக்கும்போது அவர் அமைச்சர், அப்போ செய்யும்போது அவர் அமைச்சர். அப்போ நம்ம அமைச்சிட்டோம், அப்போவே இதுக்கு தமிழக அரசுக்கு அமைச்சாச்சு, அவங்க டிலே பண்ணாங்க, அப்போ அமைச்சர். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிச்சிங்கன்னா, இப்போ ஒரு எம்எல்ஏ இப்போ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்தாலே போதும். இப்போ கேஎன் கிட்ட கொடுத்தா மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்தாலே போதும். அப்போ அனுப்பும்போது ஒரு மினிஸ்டர்ன்றதுனால கவர்னர் தான் கொடுக்கணும். ஃபைல் பெண்டிங் இருக்கிறதுனாலே டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டு வராது. அப்போ யாருக்கு அமிச்சோமோ அதே கவர்னர் தான் கொடுக்கணும். கவர்னர்கிட்ட டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்போ, ஏன்னா அவங்க கொடுக்கல, கவர்மெண்ட்டை கொடுக்கல. இப்போ கொடுத்துதான் கொடுத்துருவாரு, கொடுக்காம இருக்குது எந்த காரணம். நாங்கள் செந்தில் பாலாஜி என்னைக்காவது போய் முட்டு கொடுத்து இருக்கோமா? யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்புறம் சட்டமன்றம் நீங்க சொல்ற மாதிரியே முதலமைச்சரா பதவியேற்ற உடனே கூடியிருக்கு. இதுவரையும் 4 வருஷமா முழுசா கவர்னரோட உரை இருந்ததே இல்லை, வெளிநடப்புல தான் நடந்திருக்கு. இந்த தடவை ஆனா முழுசா கவர்னரோட உரை இருந்திருக்கு. அதுல உங்க அரச குற்றம் சாட்டிலாம் பேசியிருக்காங்க. நிறைய நிதிநிலையா இருக்கட்டும், இருமொழி கொள்கையா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கவர்னர் அவர்கள் உரையில இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? கவர்னர் உரையில நான் போன தடவை என்னன்னா ஃபேக்சுவல் எரர் இருந்தது. நாங்க தான் இந்தியாவிலேயே நாங்க தான் பொருளாதாரத்தை நம்பர் 1 மாநிலம், அது ஒத்துக்க மாட்டேன்னாரு. இது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னாரு. இப்போ இவங்க சொல்றது இருமொழி கொள்கைன்றது இந்த அரசாங்கத்தின் கொள்கை. இந்த கொள்கையை எப்படி படிக்க மாட்டேன் நான் மும்மொழி கொள்கை தான் சொல்ல முடியுமா? கவர்னர் கொள்கை இருக்க முடியாது, இந்த கொள்கை தான் ஏற்றுக்கிறாங்க, அந்த கொள்கையை சொல்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, எடுத்த உடனே நாங்கள் இப்போ நேற்று கூட ஒரு போராட்டம் நடந்தது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் சொல்றோம், மற்றபடி நீங்கள் ஏன் இந்த பணம் கொடுக்கல, ஏன் நிதி கொடுக்கல, 38 நாள் ஆச்சு, எங்களுக்கும் தெரியும். ஆனால் வந்த உடனே ஒரு கவர்னர் ஒரு கவர்மெண்ட் சொல்றதை பார்த்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு முழுக்க எல்லாம் சொல்லிட்டு, அவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லிட்டு போறோம், அரசாங்கத்தை நடத்துங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு விமர்சனம்லாம் அதுக்கப்புறம் தான் வரும், அப்புறம் பார்த்துட்டு விட்டுருக்காங்க. அது எடுத்த உடனே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றப்பயே 38 நாட்கள் தான் ஆகுதுங்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு இப்ப அவர் பதவி ஏற்றோடனே குற்ற சம்பவங்கள் நடைபெறுது. ஆனா திமுக மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமையோ நடவடிக்கை எடுக்காமையோ இல்ல, அவங்க நடவடிக்கை எடுத்துதான் இருக்காங்க. இது மாதிரி பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கிறதுக்காக சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா போராட்டம் செய்வது நியாயமா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட சொன்னா தெரியல.
எப்பவுமே வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு ஆட்சி மாறின உடனே இம்மிடியட் எஃபெக்ட் எது வரும்னா சட்டம் ஒழுங்கு தான் தெரியும். நல்ல உதாரணம் சொல்லுவாங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே ரவுடிங்கெல்லாம் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு பெருமையாக சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட கடுமை இருக்குல்ல, அந்த அம்மா ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அந்த அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டாங்க. அது போலீஸ்க்கு மத்தியிலே பேசுவாங்க, இது பழைய ஆட்சி மாதிரி கிடையாது, இந்த அம்மா வேற மாதிரி, நம்ம மட்டும் தப்பு பண்ணாங்கன்னா நம்ம எங்கே இருப்போம்னு தெரியாதுன்ற பயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பயம் அப்படியே கீழே டிஐஜி, அதுக்கப்புறம் நேராக வந்து கமிஷனர், நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படி வரும். அப்போது அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க ரவுடிங்களுக்கு, இனிமேல் இங்கே இருக்காதீங்க, நான் போன தடவை மாதிரிலாம் நாங்கள் சாஃப்டாக இருக்க மாட்டோம், வேற ஆள் ஆட்சி வந்துச்சு கிளம்புங்கன்னுவாங்க. அந்த மாற்றம் இருக்குல்ல, அது இந்த விஜய் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்தது வரல. அவர் வந்த உடனே எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அப்போ போலீஸ்க்கு வந்து பேசினா இப்ப நீங்க சொல்ற எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் அவர் மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் ஏதோ அவருக்குன்னு ஒரு டைம் தரணும். டைம் வந்து இல்லை, சட்டம் ஒழுங்குல கொடுக்க முடியாது. சட்டம் ஒழுங்குலன்னா நீங்க வந்த உடனே அது மாறணும். ஒண்ணு இது முக்கியமான விஷயம். அடுத்து நீங்க கேட்டீங்களே ஏன் பண்றீங்க, எடுத்தோடனே சொல்றீங்களேன்னு, இது வரைக்கும் சம்பவங்கள் எத்தனை நடந்தது, ஒருத்தரையாவது அவர் பார்த்தாரா? விக்டிம் வீட்டுக்கு போக வேண்டாமா? விக்டிம் வீட்டுக்கு போக வேண்டாம், அட்லீஸ்ட் அவங்க வர வைக்க வேண்டாமா? வர வச்சு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? நான் அந்த அம்மா சொன்னேன் இப்படி நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்ல வேண்டாமா? எதையுமே சொல்லாமல் இருந்து எப்படி? அப்போ நீங்கள் அவங்க அதில் அக்கறை இல்லாததுனால மக்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சீக்கிரம் செய்யுங்கன்னு. இன்னொன்று சொல்லுங்கள், இது வரைக்கும் நீங்கள் முதலாக ஆட்சிக்கு வந்த எல்லாருமே, நான் எம்ஜிஆர் காலத்துன்னு பார்க்குறேன், எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வரும்போது சரி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது சரி, எடப்பாடி அவர்கள் வரும்போது சரி, முதல்ல வந்த 15 நாளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கலெக்டர்கள் மாநாடு ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும் அங்கே இதில் நம்ம செக்ரட்டேரியட்டில். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிஜிபிக்கள் மாநாடு, காவல்துறை மாநாடு போட்டாரா? இது நீங்கள் நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் ஏன் குறை சொல்கிறோம், நாங்களே சொன்னோம் டைம் கொடுக்கணும்னு. ஆனால் சட்டம் ஒழுங்குல ஏன் கோவம் வருது எங்களுக்குன்னா, நீங்கள் வந்த உடனே சீரியஸாக விட்டு போயிருக்காங்க. டிஎம்கே விட்டு போனது ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷனில் விட்டு போனாங்க. அப்போது சிஎம் அவரை நீங்கள் எப்படி இருக்கணும், இப்படியே பொறுமையா இருப்பீங்களா? அவர் வந்து பதவி ஏற்கிறப்ப 3 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னதே வந்து பெண்களுக்கு ஏதாவது நான் சும்மா விட மாட்டேங்கிறாரு. இப்ப கூட சொல்றப்ப கூட சந்து போந்துல கூட போதை கலாச்சாரத்தை வந்து திமுக பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கான நடவடிக்கை நான் எடுப்பேன், போடுற கைது அந்த சட்டம் வழக்கு கூட சாதாரணமா இருக்காது, அந்த இதை கூட நாங்க வந்து ஸ்ட்ரிக்டா தான் போடுவோம் அப்படின்னு இருக்காரு. எந்த இடத்துலயும் அவர் வந்து சரி நீங்க சிட்டியை விட்டுருங்க, கொஞ்சம் சிட்டியை விட்டு தள்ளி போன சப்போமன் நேரத்துல போனீங்கன்னா எங்க கஞ்சா வைக்கிறது உங்களுக்கு தெரியாதா? போலீஸ் தெரியாதா? நீங்க சொல்லுங்க, போலீஸுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப எவ்வளவு நேரம் வந்து போலீஸ் வந்து எடுத்து விடுறதுக்கு, அந்த வீட்டுல போய் இந்த கஞ்சாலாம் எடுத்து வெளில விடுப்பான்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? கஞ்சா வியாபாரியை கூப்பிட்டு இது பழைய சிஎம் இல்லை வேற சிஎம் இது ஜாக்கிரதைன்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க மேல இருக்கிற பயம் ஏன் போலீஸ் துறைக்கு வரல? கஞ்சா இருக்குது, அப்ப எத்தனை நாள் வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு கால வர முடியும் சொல்லுங்க. ஒரு 50 டன் கஞ்சா இருக்குது தமிழ்நாட்டில், அந்த 50 டன் கஞ்சா போறதுக்கு இன்னொரு 1 வருஷம் ஆகும், அது வரைக்கும் பல கற்பழிப்புகள் நடக்கும், பொறுத்துட்டு போகணும்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி சொல்ல, பட் இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன எடுத்து நான் தான் கேட்கறேன், எடுக்கிறீங்க, ஒருத்தரும் ஆறுதல் சொல்ல மாட்டீங்க, சொன்னோன்னு அடுத்த நாள் நடந்துட்டே போகுது. குறைந்தபட்சம் நீங்க ஒரு டிஜிபிகள் மாநாடு, ஐஜிங்களை கூப்பிட்டு இந்த ஆட்சியில எனக்கு கஞ்சா இருக்கக்கூடாது அப்படி யார்கிட்ட சொல்லுவீங்க? மேடையில இருந்து பேசுவீங்களா? இந்த விஜய் அப்படின்னுவீங்களா? இந்த விஜய் விட மாட்டேன் அப்படி பேசாதீங்க. நீங்க செக்ரட்டேரியட்ல உட்காந்து எல்லா ஐஜி டிஐஜி கூப்பிட்டு, ஐஜி நீங்க என்ன பண்றீங்க, வாங்க நர்காட்டிக்ஸ் யார் நீங்க தான், வாங்க என்ன பண்றீங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டு எத்தனை ரைடு போயிருக்கீங்க, எவ்வளவு பேர் பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சவங்க எத்தனை பேர் தாவேக்காரன், எத்தனை பேர் திமுககாரன்? நான் சொல்றேன், தாவேக்காரன் இருந்தாலும் சரி அவனை கடும் நடவடிக்கை எடுங்க. இதை எப்படி சொல்லுவீங்க? மேடையில் பேசுவீங்களா? மேடையில் பேசுறது டிஐஜி வீட்டுல இருந்து பார்த்துட்டு போற ஒரு சிஸ்டம்னா என்னங்க இருக்கு? ஒரு ஆட்சின்னா என்ன, சிஎம்மோட வேலை என்ன, டிஜிபியோட வேலை என்னன்னா, ஏன் அடிக்கடி மீட்டிங் போடுறாங்க? கார்பரேட் ஹவுஸ் ஏன் அடிக்கடி மீட்டிங் போடுறாங்க? மீட்டிங் போட்டாதான் 1 to 1. அப்போ ஒரு ஐஜி சொல்லுவாரு, சிஎம் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க யாரை பிடிச்சாலும் உங்க ஆளுங்க வந்து எங்களை வந்து மிரட்டுறாங்க. அப்ப எங்க சொல்லுவாரு? அப்பாயின்மெண்ட் சொல்லுவாரா? அதனாலதான் மாநாடுன்னு போட்டு உங்களுக்கு குறைகளை சொல்லுங்கன்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, ஐயா நேற்று கூட தாவை கலந்து ஒருத்தன் மேட்ராரியா, அவர் பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காக ஒரு அறிக்கை, நேற்று நடந்த மாநாட்டில் நான் பல கம்ப்ளைண்ட் உங்களை பற்றி வந்திருக்கு அப்படி. இதுதாங்க சிஎம் வேலை, இப்படி உத்து பார்த்துட்டே இருக்கிறதா சிஎம் வேலை? நான் கூட ரொம்ப சிந்திக்கிறாரு நினைச்சேன், ஆனால் பேசவே மாட்டாரு. வெள்ளை அறிக்கை எல்லா 2014 உங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்தப்போ கூட காங்கிரஸ் பற்றி வெள்ளை அறிக்கையை விட்டாங்க.
இவங்களும் வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க. உடனே இந்த வெள்ளை அறிக்கை வந்து நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்காக இது ஒரு சாக்கு அறிக்கையா இருக்கக்கூடாது அப்படின்னு விமர்சனம் பண்றது சரியா? வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க, இவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியாம 200 யூனிட் கொடுப்பீங்களா? இல்ல, அதுக்கு அவங்க சொன்ன அந்த லூப் ஹோல்ஸை நாங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோங்கிறாங்களே இப்ப. சரி, நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் திடீர்னு இவ்வளவு மின்வெட்டு வருமா? அதுதான் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி அங்க இருக்க லோக்கல்ஸ் பாடி டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ்லாம் இது மாதிரி பண்றாங்க. அப்ப டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் நினைச்சா மின்வெட்டு வரும்னா அப்ப ஏடிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் வந்து மின்வெட்டு. இன்னொன்னு, மின்துறையை சீரமைக்கணும். 15 ஆண்டுகள் தேவை மின்துறையை சீரமைக்கிறதுக்கு. இல்லைங்க, ஒரு விஷயம் புரியல. ஆட்சிக்கு வந்து 38 நாள்ல திடீர்னு நைட்டு 3 மணி நேரம் கட் ஆகும் எல்லா இடத்துலையுமே. அப்ப யாரை சொல்றீங்க நீங்க? அவர் என்ன சொன்னாரு? சில சதிகாரர்கள் வேலைன்றார். யார் சதிகாரர்கள்? இபியில் வேலை செய்யறவங்களா? நீங்க சொல்லுங்க, யார் சதிகாரர்கள்? திமுக மேலதான் அவங்க குற்றச்சாட்டு. அப்ப திமுக நினைச்சா இன்னொரு ஆட்சி நடக்கும் போது உள்ள வந்து இபிஏ மாத்தலாம், இபிஓ ஃபங்க்ஷனே மாத்தலாம். அப்ப ஏடிஎம்கே நினைச்சிருந்தா டிஎம்கே பண்ணிருக்கலாம். இது நம்புற மாதிரி இருக்காது. அது முழுக்க முழுக்க மிஸ்மேனேஜ்மெண்ட். இது சரியில்லை. வந்தவொடனே 200 யூனிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணணும்னா, வந்தவொடனே நீங்க போடுற கையெழுத்து வந்து கொள்கை ரீதியா இருக்கணும். எடுத்தோன்னு ஒரு இலவசத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்பதான் சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒருத்தர் மின்துறை அமைச்சரே தெரியாது, தெரியுமா? அவர் முதல் சைன் பண்ணும்போது யார் மின்துறை அமைச்சர்? யாருக்கும் தெரியாது. முதல்ல மின்துறை அமைச்சர் ஒருத்தர் வரணும். ஐயா, அவசரப்பட்டு கையெழுத்து போடாதீங்க, ஏற்கனவே இங்க வந்து தொங்கல்ல ஓடுது, ஊசலாடுது, ஒரு நாள் கூட தாங்காது, நீங்க பாட்டு கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அதை தெரியாம நேர கையெழுத்து போட்டுட்டு இங்க லாஸ் ஆகுது, ஏற்கனவே லாஸ் ஆகுது. இப்ப 13 லட்சம் லாஸ், 15 லட்சம் கோடி வந்து லாஸ்ன்னு சொன்னீங்கன்னா அப்ப எதுக்கு இலவசம் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க்குங்க. நம்ம யாருமே டைரக்டா ஒரு இடத்துல சும்மா சொல்றேன்னு சொல்லல. நீங்க அங்க 200 யூனிட்டை கொடுத்துட்டு ஃப்ரீயா கொடுத்துட்டு இங்க வெள்ளை இருக்கிற 5 கோடி 15 லட்சம் சொல்றாரு. 10 லட்சம் இங்க 13 லட்சம் கிட்ட லாஸ்ன்றாரு. இது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கேட்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க அதை சொல்லிருக்கீங்க. அந்த ஊழல் முறைகேடு நடந்திருக்கு, டெண்டர் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம விசாரிச்சு சீரமைப்பு பண்ணுவோம்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்கெல்லாம் டைம் கொடுங்க, நாங்க இதை செய்யாம இருக்க மாட்டோம். ஒவ்வொரு திருச்சி கிழக்குல பேசுறப்ப கூட என்னோட ஒவ்வொரு வாக்குறுதியும் நான் கண்டிப்பா செய்வேன், ஆனா அதுக்கான டைம் தாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல டைம் எடுத்துக்கங்க, பட் சட்டம் ஒழுங்குல டைம் எடுத்துக்க முடியாது. எலக்ட்ரிசிட்டில எடுத்துக்க முடியாது. எலக்ட்ரிசிட்டியில வந்து இன்னும் ஒரு 3 மாசம் பொறுத்துங்கம்மா, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் படுத்துங்கன்னு சொல்ல முடியுமா? அது முடியாது. இதெல்லாம் போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். நான் பார்த்த வரைக்குங்க எடுத்தோன்னு விமர்சிக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. சில விஷயங்கள் நல்லதும் பண்றாங்க, சில விஷயங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கணும்னு நான் பல இடத்துல சொல்லுவேன். எப்படி எங்க பாரத பிரதமர் வந்து போல்டா ஓப்பனா வந்து நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்கவும் விட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இன்னைக்கு விஜய் வந்து நான் வாங்கின சம்பளம் முழுக்க இந்த சம்பளம் தான், வேற ₹1 கூட வாங்கலான்றது நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு தலைவன்கிற அப்படி இருந்தால் தான் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் ஸ்டாலின் ஒரு தான் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போது நான் பார்த்ததில்ல. கருணாநிதி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டதில்லை. அதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னதே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா அவர் வாங்குவேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு முதலியா. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இவர் வராரு. நான் உண்மையிலே அந்த லஞ்ச விஷயத்தில் பாராட்டுறேன். ஆனால் அந்த பாராட்டு கொடுக்கும் போதே நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அதனால பல குழந்தைகள் சாகிறத ஏற்றுக்க முடியாது. நாங்கள் கியர் அப் பண்ணுறோம். நாங்கள் வந்து கண்டனம்னா அவர் இனிமேல் வேஸ்ட்னு சொல்ல, இது போன்ற இந்த போராட்டங்களால வந்து அவர் கியர் அப் பண்ணி அவரை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது, 24 hours வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிஎம் வந்து காலைல 9 மணிக்கு வந்துட்டு நைட்டு 6 மணிக்கு ஈவினிங் போறது இல்லை. அந்த 9 to 6 என்ன பண்றாரு முக்கியம். நீங்க அதே போராட்டத்துல உங்க மாநில தலைவர் வந்து ஒண்ணு சொல்றாரு, கரூர் சம்பவத்தை நீங்க எப்படி சொல்றீங்களோ பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கவே இல்லை, ஆறுதல் கூறலன்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க சொல்றாரு, கரூர் சம்பவத்துக்கு காரணம் நீங்க தான், அதுல சிபிஐ விசாரணையில நீங்களும் இருக்கீங்க, மறந்துடாதீங்க. மிரட்டுறாங்களா என்ன? கரூர் சம்பவத்தில் அவர் இருந்தது உண்மை, அவர் ஆறுதல் சொல்லியிருக்கணுன்றது உண்மை, அந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்குதுன்ற உண்மை. இல்லைன்னா அவங்க ஃபேக்ட் தானே சொன்னாரு. இல்ல, அது மறந்துடாதீங்க, அது சிபிஐ விசாரணை போயிட்டே இருக்கு, அது ஒரு தனியா அமைப்பு. சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, இதே மாதிரி அங்க ஆறுதல் சொல்றேன், அங்கேயும் அப்படிதான் நடந்துக்கிட்டீங்க, இங்கேயும் இப்படிதான் நடந்துக்கிறீங்க, அது மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல வேற எதுவுமே இல்லை, வேற என்ன இல்லை. அப்படி உண்மையிலே நீங்க சொல்றது அப்படி வச்சிருந்தா இவ்வளவு பெரிய விக்டரி வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் மேல ஒன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்களா? நீங்க சொல்றது பார்த்தா முதலே பண்ணிருக்கணுமே. எலெக்ஷன் முன்னாடியே விசில்னாங்க, எங்க ஒரு வளர்ந்துருவாருன்னு ஏதாவது பண்ணிருக்கலாமே. அது மாதிரி பண்றது எங்கேயும் அப்படி பண்றது தப்புன்னு நினைக்கிறவங்க நாங்க அப்படி பண்ண மாட்டோம் உறுதியா சொல்லலாம். இப்போ டெல்லியில் நம்ம நிதி ஆயோக் மீட்டிங்க்கு முதல்வர் அவர்கள் போய் பங்கேற்றிருந்தாங்க. அங்கே வந்து ஒவ்வொரு மத்திய அரசு எடுக்கிற பொருளாதார ரீதியானதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அவங்க வைத்த கோரிக்கை, திமுக என்ன வச்சாங்களோ, எஜுகேஷனுங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபண்டெல்லாம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும், நாங்கள் மும்மொழி கொள்கை NEP-லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வரவேற்பு
இந்த கோரிக்கைகள் எப்படி? அது வரவேற்ப நான் பார்க்கலையே. அடுத்ததான் நீங்க சொல்லிட்டீங்களே வேஸ்ட்ன்னு. இதுதான் சொல்றேன், விஜயை மீண்டும் இன்னொரு திமுகவை நான் பார்க்க விரும்பல. நீங்க பணம் கேட்குறீங்க, எந்த அடிப்படையில் பணம் கேட்குறீங்க? நீங்க இன்னும் திமுகன்னு சொல்லியிருந்தா அவங்க நேஷனல் அந்தம் பாடினதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க நேஷனல் அந்தம் பாடுறதுல உடன்பாடு இருக்கு, அது தவறே கிடையாது, தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு பாடுங்கிறோம். அதுல திமுக வேறுபாடு இருக்காங்க. நிதி ஆயோக்கு நம்ம பார்த்துருப்போம், போகாமையே இருந்தாங்க. ஆனா இப்ப அவர் போய் அட்டன் பண்ணியிருக்காரு. மத்திய அரசுக்கு எந்த மாதிரி உறுதுணையா இருக்கணுமோ ஒரு ஸ்டேட்டா நான் உறுதுணையா இருக்கேங்கிறாரு. இது எல்லா விஷயத்துமே திமுக உறுதுணையா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் பணத்தை கொடு, நான் செய்ய மாட்டேன், அதை செய்யாம பணம் கொடு எப்படி உறுதுணையா இருக்கிறது? எது தேவையோ அதை கேட்கிறாரு. இல்லைங்க, அதுதான் சொல்றேன். இப்ப திருப்பி இவர் வேண்டாம் எங்களுக்குன்ற இதை சொல்றதுக்கு விஜய் வேண்டாம், எங்களுக்கு ஆராசாவே போதுமே, இப்படிதான் கேட்பாரு அவரு. எங்களை அழிக்காத, நசுக்காத, பிதுக்காதுன்னு வரல. இதே தான் இவரு நீங்களே சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், நவோதயா பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கா? இல்ல. அப்ப அதுக்கு நிதி எவ்வளவு இருக்கும்? அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி இருக்குல்ல, அது கேட்டீங்களா? அதையும் கேட்கல. இல்ல, அது கொள்கை ரீதியா அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நவோதயா பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த நிதியை கேட்கல. எஸ்எஸ்சி நிதி உங்களுக்கு வேண்டான்னு முடிவு, இருமொழி கொள்கை தான் சொல்லிட்டீங்க, எனக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்க மாட்டேன்றீங்க. அப்ப அந்த நிதி மட்டும் எப்படி கேட்பீங்க? கொள்கை ரீதியாக அது வேண்டான்றீங்க, அது எடுத்துப்பீங்களா அந்த நிதியை? நாம ரொம்ப தெளிவா சொல்றோம், பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் பள்ளிகள் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். அதை தயவுசெய்து வாங்கி யூஸ் பண்ணுங்க, மக்களுக்கு கரெக்டுன்னு சொன்னா. வீம்புக்கு இருமொழி கொள்கை, அந்த இருமொழி கொள்கையை பத்தி அவர் பேசுவாரா? கொஞ்சமாவது விஜய் எங்காவது பேசுவாரா? பேசலாமா அவர்கிட்ட? ஒரு இது மாதிரி எங்க பாத்திருக்கீங்களா? இருமொழி கொள்கைன்னா என்ன, மும்மொழி கொள்கைன்னா என்ன தப்பு? அவன் என்ன சொல்றான், மறைமுகமா ஹிந்தி வந்துடும். திமுக என்ன சொல்லுதோ அதேதான். மறைமுகமா ஹிந்தி வந்துடும்னா ஆப்ஷனா கம்பல்சரியா? ஆப்ஷனாலதான். சரி, அப்ப இது நீங்க 65 ஹிந்தி போராட்டம் வந்தது, அப்ப திணிச்சாங்களா இல்ல இந்த மாதிரி பண்ணாங்களா? அது திணிச்சாங்க. அப்ப அங்க வந்துச்சு போராட்டம், இப்ப திணிச்சாங்களே, ஆப்ஷன் கொடுக்குறாங்களே, எனி ஆப்ஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இல்ல திமுக மாதிரி நான் பண்ண மாட்டேன், ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க தெலுங்கு படிச்சுக்கிட்டோம், ஹிந்தி படிச்சுக்கிட்டோம், கன்னடம் படிச்சுக்கிட்டோம், நான்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அண்ணா விஜய் மாமா நீ வேற மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை, திருப்பி பழைய மாதிரி 2 மொழி கொள்கை, நான் பணம் வாங்க மாட்டேன், எனக்கு பணத்தை மட்டும் கொடுன்னா. அந்த இடத்துல விஜய் போறதுக்கு, இவர் போனதுக்கு பதிலாக விஜய் போயிருக்காரு. போன கல்வி அமைச்சர் தங்கம் தென்னரசு போனதுக்கு பதிலாக இவர் பிடிஆரும் மகேஷ் பொய்யாமொழி போய் என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி இவர் கேட்கிறாரு. தாவேகா ஜெயிச்சனால அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாக்கம் கஷ்ட இதுல இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கூட அங்க போறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தமிழக பாஜகவுக்கும் இப்ப உங்க முன்னாள் மாநில தலைவர் விலையினால ஒரு சறுக்கல் பார்க்கிறோம். இதுல இருந்து மீண்டும் வந்துருமா தமிழக பாஜக? இல்ல, மீண்டும் வந்துருமான்றது தப்பான ஒரு வார்த்தையா இருக்கு. இங்க அவ்வளவு ஒன்றும் யாரும் போன மாதிரி தெரியல. முதல்ல அப்ப அவரு எப்பவுமே கொஞ்சம் இந்த என்ன சொல்றது, அந்த இதுல சோசியல் மீடியால ரொம்ப ஒரு ஆப்டா, ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. அதனால எல்லாமே வாழ்க்கையே அதுல ஓடுற மாதிரி தெரியும். நாங்களும் பார்த்தோம் எங்க இதுல, நானும் எங்க வக்கீல் நிறைய பேரை கேட்டோம், யாரும் ஒன்றும் போடாம இல்லை. ஆனா 15 லட்சம் போயிடுச்சுன்னு சொன்னாரு. போனது யாரும் பிஜேபி மாதிரி தெரியல, பிஜேபி பெரிய ஒரு இம்பாக்ட் வந்த மாதிரி தெரியல. அவர்கிட்டயே கொஞ்சம் ஒரு சுணக்கம் இப்ப தெரியுது. முதல்ல சொன்ன வார்த்தைக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 விஷயத்தில் பேசுனதுக்கும், நீட்டு எதிர்த்து பேசுனதுக்கும், அது எங்க கிட்ட இருக்கிற எங்க ஆளுங்களே நல்ல வேலை நாங்கள் போல, இவரு நாங்கள் இப்படி பேசுறாரு, நீட்டு எதிர்த்து இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது, நீட்டை எதிர்த்து பேசும்போதே அவரோட இது நீர்த்து போச்சுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அவர் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு வழி எடுக்கிறார். அவர் எடுத்துகிட்டு போகிறார். அவரோட இது நல்லா எங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லைன்றதான் எங்களுக்கு தெரியுது. வேற ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை கட்சி ரீதியா? ஏன்னா தாவேகா இப்ப பெரு வெற்றி பெற்றனால ஒவ்வொரு கட்சியும் தங்கள் தோல்வியை இது பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாஜக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாங்களும் அனலைஸ் பண்ணி தான் இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கட்சிக்கு திமுக அதிமுகவே தோத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அனலைஸ் பண்ணுறாங்க. விஜயோட ஒரு இந்த வளர்ச்சி இது நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் கணிக்க தவறிட்டுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் விஜய் மேலே இருக்கிற பாசத்தினால் வந்த ஓட்டை விட மக்கள் விரக்தியில் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் விஜயோட உண்மையான அவரோட எஃபிஷியன்சி. விஜய்னால காங்கிரஸ் இங்க இன்னும் பலமாகுதுல்ல, அது இல்லை. இல்ல இப்ப நீங்க சவுத்துல காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கேரளால இருக்காங்க, கர்நாடகால ஆள்றாங்க, ஆல்ரெடி தெலுங்கானால இருக்காங்க. இப்ப தமிழகத்துல 60 ஆண்டுகள் இல்லாம அமைச்சரவையில இடம் பெற்றாங்க. அப்படிங்கிறப்ப சவுத்துல காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வராங்களே. போன தடவை நீங்க காங்கிரஸ் நினைச்ச மாதிரி இந்த தடவை காங்கிரஸ் கிடையாது இல்ல. நீங்க கர்நாடகா சொன்னீங்க, தனியா ஆட்சி அமைச்சிட்டாங்க. தெலுங்கானா ஒத்துக்கிறேன், கேரளாவும் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சது ஆட்சியாது பின்னாடி பின்பக்கமா 5 பேர் வச்சுக்கிட்டு 2 பேருக்கு எம்எல்ஏ எம்பி கொடு, மந்திரி கொடுன்னு அவர் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் நிறைய கட்சி வந்திருக்கும் அவங்கள விட. காங்கிரஸ்க்கு அவங்க கொடுத்துட்டாரு, காங்கிரஸ் ரொம்ப நாள் கொடுத்து ஒரு மந்திரி ஆனது.
காங்கிரஸை பற்றி விஜய் இன்னும் தெரிஞ்சுக்கல. காங்கிரஸ் எப்படிப்பட்ட கட்சின்னு விஜய் தெரிஞ்சுக்கல. அது இன்னும் கொஞ்ச நாள் அவர் தெரிஞ்சுப்பாரு. காங்கிரஸ் எந்த வகையிலும் முதுகுல குத்துறதுல நம்புறோன்றது விஜய்க்கு போக போக தெரியும். இப்போவும் சொல்கிறோம், எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைச்ச ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும்னு. விஜய் அவர்கள் மேலே எங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா அவர் சொன்னதுக்கும் அவர் சொன்ன ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்ததுக்கும் அவங்களோட அமைச்சர்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இப்படியே சிறுபில்ல வெள்ளாமை வீடு வந்து சேருமா அப்படின்வாங்களா, அது மாதிரி எதோ ஆயிடுமோ அப்படின்ற அச்சம் இருக்குது. அதை போக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு விஜய்க்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து பேசாமல் இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல. நேற்று ஒருத்தர் கேட்டார், மோடி கூட வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கறது இல்லையா. நல்லா புரிஞ்சுங்க, மோடி அவர்கள் ப்ரெஸ்ஸை மட்டும் தான் பார்க்கல. அவர் ஒரு நாளைக்கு வந்து 5 மீட்டிங் 5 நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார், 5 மீட்டிங் பேசுகிறார், மான் கி பாத்தில் பேசுகிறார், மக்களோட எங்கெங்கெல்லாம் அவருக்கு டைம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் பேசுறாரு. வெளிநாட்டுக்கு போனால் பேசுறாரு, ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் பேசுறாரு, எல்லா இடத்துலையும் பேசுறாரு. மக்களை நம்ம நடக்கிற டெய்லி நடக்கிற அரசாங்கத்தை பற்றி சொல்றாரு. இவர் எங்கேயுமே இது வரைக்கும் நான் தெரிஞ்சு ஒரு 3 இடத்துல பேசியிருக்காரு. திருச்சி கிழக்குல அட்லீஸ்ட் ஒரு நிகழ்ச்சியில கூட பேச மாட்டாரு. அந்த ஒரு பேசுறியாவது வந்து இப்போ இதெல்லாம் அவர் சொல்லணும்ல, அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவர் சொல்லணும்ல. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு நான் தப்பு நடந்து போச்சு, நான் உங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது வந்து இவருக்கு தெரிஞ்சு அமைதியாக இருக்காரா தெரியாமல் அமைதியாக இருக்காரான்ற பெரிய சந்தேகம் வருது. எனக்கு மட்டும் எல்லாருக்கும் வருது. காரணம் இறுதியான கேள்வியா, தொடர்ந்து திமுகவோட 2.0 தாவே காங்குறீங்க. ஆனால் திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் முறைகேடு பண்ணாங்களோ க்ளோஸ் பண்ண கேஸ், வைத்திலிங்கம் அவர்களாக இருக்கட்டும், இப்போ பிரிகேடு ஒப்புதல் கொடுத்த இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரீஓப்பன் பண்ணி இப்போ விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். உண்மையிலே சீரியஸாக பண்ணால் வரவேற்கத்தக்கது. ஒருவேளை அது பண்ணுறதுனால இன்னும் நிறைய பேர் இங்கே வருவாங்க, திமுகவில் இருந்து கூட நினைக்கலாம்ல. இதையும் எடுத்து விட்டீங்கன்னா திமுக நிறைய பேர் நம்மகிட்ட வரட்டும், திமுக அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காமிச்சாருன்னா அதுவும் இருக்குல்ல. எடுத்து நல்லபடியாக பண்ண சொல்லுங்க, அப்போ நாங்கள் உண்மையிலே பாராட்டுறோம். ஊழல் எதிர்த்து அவர் எது பண்ணாலும் நான் சொல்கிறனோ இல்லையோ பிரதமர் முதல்ல பாராட்டுவார் அவர் அந்த விஷயத்தில். அது மாதிரி தமிழகத்தை கொண்டு போனால் உண்மையிலே நல்லது. நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க, பார்க்குறோம். அது கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னா மக்களுக்கு நல்லது. உண்மையிலே மக்களுக்கு நல்லது தான் விஷயம். இந்த பள்ளி கல்வித்துறையில் வந்து அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க, உண்மையிலே நல்ல விஷயம். அதே மாதிரி பணம் வாங்குறதுக்கு உண்டான ஊழல் நடந்ததுக்கு நான் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்கிறாங்க, அதுவும் நல்ல விஷயம். எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, எடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே காகிதத்தில் மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விடாமல் முழு மூச்சாக இறங்கி பேசினா நல்லாயிருக்கும். இந்த ஆட்சியை எங்களுக்கு ஒரே ஒரு குறை, விஜய் அவர்கள் வந்து பேசணும், நடக்குது என்னன்னு சொல்லணும். இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் போது அதுக்கு உண்டான காரணத்தையும் சொல்லணும். நான் இனிமேல் நான் துரிதமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறேன், காவல்துறைக்கு எச்சரிக்கை விட்டுருக்கேன், காவல்துறையை வந்து மிகுந்த சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க அப்படின்னு 2-3 வார்த்தை அறிக்கையாவது பண்ணணும். அமைதியாக இருக்கிறது ஒரு தீர்வாகாதுன்றது என்னோட கருத்து.